வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி வெஜிடபிள் லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. யூஸ்வலாக குழந்தைங்க வெஜிடபிள்னாலே சாப்பிட மாட்டாங்க. லாலிபாப்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது லாலிபாப்புங்க. அதனால் நம்ம வெஜிடபிள் வச்சு இன்றைக்கி லாலிபாப் செய்ய போகிறோம். இதில் நம்ம வெஜிடபிள் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், குடமிளகா இது எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்ணெய் ஊற்றி வேக வச்சிடலாங்க. குக்கர் மூடி போட்டு விசிலையும் இது மேலே வச்சிடலாம். இப்போ 2 விசில் வரட்டும். ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இதை தோல் உரிச்சிட்டு நம்ம மசிச்சுக்கணும். அதை இப்போ உருளைக்கிழங்குல இருக்க தோல் உரிச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ தோல் உரித்த உருளைக்கிழங்கை மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ காய்களை வதக்கிக்கலாம். இப்போ காய் வதக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ முதல்ல இதில் ஒரு 4-5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பீன்ஸ் நான் ஒரு 4-5 பீன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பெரிய கேரட். இப்போ இதோட ஒரு பாதி அளவு குடமிளகா. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க உப்பு வந்து காய் வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், அதுக்குள்ளே காய்கறி வெந்துடும். இப்போ காய் நல்லா வதங்கிச்சுங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மசித்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. இப்போ இந்த மசித்த உருளைக்கிழங்கோட நம்ம வதக்கி வச்சுருந்தோங்களா காய்கறி, அதை வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் கிராம்ஸ் சேர்க்குறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு இது லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், லாலிபாப் நல்லா வரும். அப்படி நமக்கு லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு லாலிபாப் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது நல்லா உருட்டை வந்தால் நல்லா உருட்டை வரணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இது நடுவில் தான் நம்ம குச்சி வச்சு உருட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி உருட்டியாச்சு. இது நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டிக்லாம் வாங்கலை, ஐஸ்கிரீம் குச்சி தான் பயன்படுத்திக்க போகிறோம். இதை வந்து நம்ம சென்டரில் சொல்லிட்டு கொஞ்சமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த எண்டு பக்கமாக வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைதா கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது கொஞ்சமாக உப்பு. இதை லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கேன், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லாலிபாப்பை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே ஃபுல்லாக மைதா கரைசலை. இப்போ இதை வந்து நம்ம பிரெட் கிராம்ஸில் புரட்டி எடுக்க போகிறோம். இப்போ இது மேலே நல்லா பிரெட் கிராம்ஸ் தூவிக்கலாம். இவ்வளோதான். இப்படி தூவின அப்புறம் நம்ம வந்து கையில் ஒரு முறை நல்லா அழுத்தி பிடிச்சிடணும். இல்லைன்னா பிரெட் கிராம்ஸ் எல்லாம் எண்ணெயில் கொட்டி ஃபுல்லாக எண்ணெயை வீணாயிடும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா எண்ணெயில் வந்து அது கொட்டாது. இவ்வளோ தான். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு லாலிபாப்பாக போட்டுடலாம். கொஞ்சம் செவக்கட்டும். செவந்தோடனே அப்படியே எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா செவந்துருச்சுங்க. இவ்வளோ தான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வெஜிடபிள் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.